என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய மனைவிகளை அடிக்கலாம் அப்படின்னு இருப்பதாக குரானில் இருப்பதாக சொல்கிறார்களே, அது உண்மைதானே அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னாக்கா இன்றைக்கி பெண் உரிமையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்ம ஒரு பெண்ணை அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா அது பெண் உரிமைக்கு எதிரானது போல் தெரிகிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஐயா முதல்வர் அவர்கள் அவருக்கே உரிய அந்த ஆசிரிய பாணியில் 2 கேள்விகளை நமக்கு முன்னாலே வைத்திருக்கிறார். முதலாவதாக அவர்கள் கேட்ட கேள்வி, மனைவியை அடிக்கலாம் என்று திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதே, இது எப்படி சரி வரும்? பெண்களுக்கெல்லாம் நிறைய உரிமை கொடுத்துருக்கிறதாக இஸ்லாத்தில் உரிமை கொடுத்துருக்கிறதாக பெருமையாக பேசிக்கிறீங்க. பொண்டாட்டியே அடிக்கலாம்னு சொல்கிற ஒரு மார்க்கம் எப்படி பெண்ணுரிமை பேணுகிற ஒரு மார்க்கமாக இருக்க முடியும் என்ற சந்தேகம் எழுவது இயற்கை தான். திருமறையில் அப்படி ஒரு வசனம் இருக்கிறதா? இருக்கிறது. ஒன்றும் மறைப்பதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த வசனத்தையும் அதனுடைய முழுமையும் அது தொடர்பான மற்ற கருத்துக்களையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிற போதுதான் ஒரு தெளிவு பிறக்கும். அது இந்த விஷயத்திற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு பிரச்சனை குறித்து நாம் வாதிக்க புகுந்தாலும் அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் ஒன்று திரட்டி வைத்துக்கொண்டு ஒரு முழு பார்வை பார்க்கிற போதுதான் அந்த பிரச்சனையினுடைய முழு பரிமாணத்தையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் சொல்லுகிற அந்த கருத்து 4வது அத்தியாயம் 35வது வசனம், திருமறையிலே 4வது அத்தியாயம் 35வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய மனைவியர் உங்களுக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் எண்ணினால் அவர்களுக்கு நல்லறிவு புகட்டுங்கள். அட்மானிஷ்தம், நல்லறிவு புகட்டுங்கள். இந்த மாதிரிலாம் இருக்கே, இப்படிலாம் இருக்காத அப்படின்னு சொல்லுங்கள். அதிலிருந்து அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால், அந்த தவறிலிருந்து அவர்கள் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள். ஆக தாம்பத்திய உறவை கொஞ்சம் காலத்துக்கு நிறுத்தி வைங்க, அந்த அம்மா உணர்கிற மாதிரி. இவ்வளவு சொல்லி நீ கேட்கலையே என்று. அதுக்கும் திருந்தலை அந்த அம்மா. 3வதாக அவர்களை நீங்கள் அடியுங்கள். 4வதாக இதற்கு பிறகும் அவர்கள் திருந்தவில்லை எனில் கணவன் தரப்பிலிருந்து, கணவன் குடும்பத்திலிருந்து ஒருவர், மனைவி குடும்பத்திலிருந்து ஒருவர் என்ற ஒரு நடுவர் குழுவை ஏற்பாடு செய்து இருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள். நீங்கள் சமாதானமாக போக வேண்டும் என்று நாடினால் இறைவன் உங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவான். முதல்ல உங்களுக்கு ஆசை இருக்கணும், சமாதானமாக போகணும் என்ற ஆசை முதலில் உங்களுக்கு இருக்க வேண்டும். இருந்தால் உங்களுக்கிடையே இறைவன் சமாதானத்தை ஏற்படுத்துவான் என்பதுதான் அந்த வசனம். இது ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். மாறு செய்வார்கள், அரபியிலே நுஷூஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு பெரிய அளவிலான ஒரு பாவம். நபிகள் நாயகம் இந்த கருத்தை தங்களுடைய இறுதி உரையிலே சொன்னார்கள். உங்களுடைய மனைவி பகிரங்கமாகவோ மறைவாகவோ உங்களுக்கு துரோகம் விளைவிக்க அளவுக்கு ஒரு காரியத்தை செய்தார். ஆக ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு அந்த பெண் போய்விட்டாள். அப்போது முதல் நிலை திருத்து, புத்திமதி சொல்லு, படுக்கையிலிருந்து விலகிவை. 3வதாக அடிக்கலாம். அடிக்கலாம் என்று சொன்னால் ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளம். அடிக்கிற அளவுக்கு தன்னுடைய கணவன் போய்விட்டாரே, அந்த அளவுக்கு நாம் மோசமாக நடந்து கொண்டோமே என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், காயம் படுகின்ற அளவுக்கு அடிக்காதீர்கள். இந்த திருமறை வசனத்திற்கு விளக்கம் சொல்ல புகுந்த அறிஞர்கள் சொன்னார்கள், ஒரு பற்குச்சியினால் அடியுங்கள், ஒரு டூத் பிரஷ், ஒரு பற்குச்சியினால் அடியுங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் அப்படி செஞ்சுருக்காங்க. தன்னிடத்திலே வேலை பார்த்த ஒரு வேலைக்கார சிறுமி ஒரு வேலையை அவர்கள் ஏவிவிட அந்த பெண் அந்த காரியத்தை செய்யாமல் எங்கள் ஊரெல்லாம் சுற்றிவிட்டு கடைசியாக வந்து சேர்ந்தாள். அப்போது சொன்னார்கள், மறுமையில் இறைவன் என்னை தண்டிக்க மாட்டான் என்று இருந்தால் இந்த பற்குச்சியால் நான் உன்னை அடித்திருப்பேன். ஆக ஒரு அடையாளம். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், மடக்கிய கைக்குட்டையினால் அடிப்பது, மடக்கிய கைக்குட்டை. ஆக இவையெல்லாம் சொல்லப்படுகிற கருத்துக்களை பார்க்கிற போது ஒரு கணவனுடைய தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த செயலை அவன் செய்கிறானே தவிர காயம் ஏற்படுகிற அளவுக்கு அடிக்கின்ற ஒரு கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்றையும் பார்க்க, நபிகள் நாயகத்திடத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இவர்களெல்லாம் தங்களது மனைவியை அடிக்கிறார்கள் என்று
புகார் செய்யப்பட்ட போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்லர், இவர்கள் உங்களில் சிறந்த மனிதர்கள் கிடையாது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்னொரு முறை சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள், பகலிலே நீங்கள் மனைவியரை அடிமைகளைப் போன்று அடிக்கின்றீர்கள், இரவிலே அவர்களோடு உறவு கொள்ள சொல்கிறீர்கள். பகலில் அடிக்கிற, இரவில் இழிச்சிக்கிட்டு போகிற, இரவில் இழிச்சிக்கிட்டு போகிற இல்லையா, கேவலமாக இல்லை உனக்கு என்று நபிகள் நாயகம் அந்த மனிதர்களை பார்த்து கேட்டார்கள். நபிகள் நாயகம் தனது மனைவியரை ஒருபோதும் அடித்ததில்லை, தனது மனைவியரை ஒருபோதும் அடித்ததில்லை. ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கிற போது அது ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற அடியை தவிர அது தர்ம அடி அல்ல, நாம் சொல்லுகிற தர்ம அடி வகையை சார்ந்ததுமல்ல, அது காயத்தை ஏற்படுத்துவதுமல்ல. இன்னும் இந்த கருத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற குறிப்புகளை வைத்து பார்க்கிற போது இன்னும் இந்த கருத்து உங்களுக்கு இன்னும் தெளிவாகும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையை போன்றவர்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடையை போன்றவர். ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, பெண்கள் ஆண்களுக்கு ஆடை. ஆடை என்ற ஓமானத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். ஆடை என்ன செய்கிறது? மானத்தை மறைக்கிறது. நீ அவமானத்தை மறைக்கணும், உன்னுடைய மானத்தை அவள் மறைக்க வேண்டும். ஆடை பாதுகாக்கிறது, வெப்பத்திலிருந்து குளிரிலிருந்து பாதுகாக்கிறது, ஒருவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டும். ஆடை அழகு சேர்க்கிறது, நீ அவளுக்கு அழகு சேர்க்கணும், அவள் உனக்கு அழகு சேர்க்கணும். ஆக இந்த மாதிரி ஆடையை போன்று இருக்க வேண்டும். இன்னொரு குர்ஆன் ஆயத் சொல்கிறது, பாலுஹும் அவுலியா பாலு, நண்பர்களை போன்று இருங்கள். கணவனும் மனைவியும் ஆண்களும் பெண்களும் நண்பர்களை போன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் மனைவியரை நீங்கள் நல்ல முறையில் நடத்துங்கள். வாஷ்ரூஹுன்ன பில் மாரூஃப், அவர்களை நல்ல முறையில் நடத்துங்கள். என் கரிஹித்துமோஹுன்ன, அவர்களை நீங்கள் வெறுத்தாலும் சரி, பிடிக்கலனா கூட, மனைவி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அவர்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு திருமறை பின்னாலே சொல்லுகிறது, நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் இறைவன் அவற்றில் பல நன்மைகளை வைத்திருக்கக்கூடும். ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் அவற்றில் பல நன்மைகள் இருக்கக்கூடும். ஆக உங்கள் மனைவியை நீங்கள் வெறுக்கலாம், ஒரு விஷயத்துக்காக வெறுக்கலாம், இன்னொரு விஷயத்துக்காக நேசிக்கலாம். குர்ஆன் நபிகள் நாயகம் இதற்கு தெளிவுரையாக சொன்னார்கள், இறை நம்பிக்கையுள்ள எவரும் தனது மனைவியை வெறுக்க வேண்டாம். ஒரு விஷயத்திற்காக நீங்கள் அவளை வெறுத்தால் இன்னொரு விஷயத்திற்காக அவளை நீங்கள் நேசிக்கலாம் என்று சொன்னார்கள். அழகு இல்லாமல் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், பண்பு இருக்கலாம் இல்லையா, குழந்தை வளர்ப்பிலே அவள் கெட்டிக்காரியாக இருக்கலாம், ஏதாவது. எல்லாரிடத்திலையும் ஒரு முழுமையான மனிதன் உலகத்தில் எதுவும் கிடையாது, யாருமே கிடையாது. முழுமையான ஆளுமை பெற்ற டோட்டல் பர்சனாலிட்டி, எல்லா சிறப்புகளும் பெற்ற ஒரு மனிதன் என்று உலகத்தில் எவருமே கிடையாது, எல்லோருமே குறைவுடையவர்கள் தான். ஆக வெறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் மனைவியரோடு தொடர்புகளை அறுத்து கொள்ள விரும்பினால், ஏதோ ஒரு கோபத்தில், வீட்டிற்குள் மட்டும்தான் 4 சுவர்களுக்குள் தான் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், வெளியிலே அவற்றை நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை இன்னும் சொன்னார்கள். தங்களுடைய இறுதி உரையிலே, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, இறைவன் பெண்கள் விஷயத்தில் இறைவனை அஞ்சிக்கொள், மறுமையிலே இது குறித்தும் மறுமையிலே இறைவன் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்ற ஒரு கருத்தையும் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாராக. இவற்றையெல்லாம் ஒன்றாக வைத்து பார்க்கிற போது பெண்களை கொடுமைப்படுத்துவதையோ அடிப்பதையோ இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. ஒரு நிலைமை எல்லை மீறி போகிற போது தனது கோபத்தை வெளிப்படுத்தும் முகமாக இந்த ஒரு சிறிய காரியத்தை அவன் செய்கிறான் என்பதுதான் அதற்கான விடை.